ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்கள் சிஸ்டம்ல இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டை இன்டெகிரேட்டட்லேருந்து டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ்க்கும், டெடிகேட்டட்லேருந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ்க்கும் எப்படி சேஞ்ச் பண்ணணும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இதை சேஞ்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறதுனால எனக்கு NVIDIA கண்ட்ரோல் பேனல் காட்டுது. அதேமாரி நீங்கள் எந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாரி கண்ட்ரோல் பேனலும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் NVIDIAவில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே 3D செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் 3D செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோ செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இது டிஃபால்ட்டாக ஆட்டோ செலக்டில் இருக்கும். ஏன்னா சிஸ்டமே உங்கள் யூசேஜுக்கு ஏற்ற மாரி கிராஃபிக்ஸ் கார்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லை நான் ஃபுல்லாக டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆட்டோ செலக்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்கள் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு நேமும் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டும் காட்டும். அதில் நீங்கள் உங்கள் தேவையான டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு செலக்ட் ஆயிரும். நீங்கள் ஃபுல் டைம் நீங்கள் 3D சம்மந்தப்பட்ட யூஸ் பண்ணுறப்ப ஃபுல்லாக டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் தான் யூஸ் ஆகும். இல்லை நான் நார்மல் ஒர்க் தான் பண்ணுறேன், எனக்கு அந்த அளவுக்கு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் தேவையில்லை, எனக்கு இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸு நீங்கள் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதே காலமில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அதேமாரி அப்ளை கொடுத்துருங்க. இதேமாரி தான் மேனேஜ் 3D செட்டிங்ஸ் கீழே செட் ஃபிசிக்ஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதுலேயே நீங்கள் யூசேஜுக்கு எதுவுமே நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி வேறு எதனா உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.